பர்த்டே gift எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स. பொண்டாட்டி தொல்லை இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட கேரளா டூருக்கு போலாம். முத்தா கூட பர்த்டே முத்தா. அட அட அப்பாக்கு எவ்வளவு பொறுப்பு. டங் டங் டங். எவ்வளவு வேகமா ஓடிறாரு பாரா ஜெஷிதா. பாத்துக்கிறேன் சொல்லுமா. அம்மாவை ஏத்தி விடுறியா நீ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேபியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. பர்த்டே சட்டெல்லாம் போட்டு ரெடியா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பர்த்டே சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. அவங்க பொண்ணு பாத்தியா இவருக்கு தான் பிறந்த நாள் மாதிரி சூப்பரா இன்னும் ரெடி ஆகியிருக்காரு. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு ஜெஷிதாக்கு எனக்கு மட்டும். ஆமா நான் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அது கொஞ்சம் டைட் பிடிக்க வர வேலை இருக்கா அதனால போடல. ஸோ அதனால இன்னொரு நாளைக்கு வந்து நான் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து பேபிக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க. பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நிறைய பேர் எனக்காக விஷ் பண்ணியிருந்தீங்க. முன்னாடி 2-3 நாளுக்கு முன்னாடி இருந்தே விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இப்போ வந்து அப்பாவோட சேர்ந்து குட்டி பொண்ணு எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்ட போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். சங்கீதா எனக்காக கேக் வந்து ரெடி பண்ணிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேக்ல தான் வெட்ட போறோம். என்னம்மா சரி காத்த கூட அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. அப்பாக்கு முட்டாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸ் ஜஷிதா வந்து பர்த்டேக்காக எனக்கு முத்தா கொடுக்குறாரு. பர்த்டே மாமா. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா எனக்காக செஞ்ச கேக் தான் இன்னைக்கு வெட்ட போறேன். அது எப்படி செஞ்சிருக்காரு டெக்கரேட் பண்ணிருக்காருன்னு அப்படியே பார்த்துட்டு கேக் வெட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தோனே செமையா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஆமா. பேபிக்காக வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் நான் செஞ்சது. அதுல வேர்டிங்ஸ் நானே ஹாப்பி பர்த்டே மை டியர் ஹஸ்பண்ட். பரவாயில்லையே டெக்ஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குதே. ஜஷிதா சிரிக்கிறாரு பாரு. கேக் கிரீமால எழுதுனா இந்த மாதிரி அழகா ஒரு டெக்ஸ்ட் எழுதி அழகா சொறி வச்சிட்டா சூப்பரா முடிஞ்சிரும். எப்படி நல்லா இருக்கா? பர்த்டே கேக். இப்போ பர்த்டே வெட்ட போறேன். குட்டி பொண்ணுக்காக ஆசை வாங்கி பலூன் வந்து கட்டணும் फ्रेंड्स. பலூன் ஊதுனதுல இருந்து குட்டி பொண்ணு தான் ஹாப்பியா இருக்காரு. ஆமா இல்ல கண்ணாடி போட்டு ஜெஷிதா. கண்ணாடி வேணும் சிவானு போ. அவ்வளவுதான் फ्रेंड्स கேக் கட் பண்ணலாமா? கேக் கட் பண்ணிட்டு நம்ம வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு பாண்டிக்கு வந்து போயிரலாம். ஓகே ஓகே வெளில போலாம். ஜெஷிதா फ्रेंड्स ஹாப்பி பர்த்டே फ्रेंड्स. எனக்கு அப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஒன் டைம் நான் கேக் வெட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தியை ஊதலன்னு நினைக்கிறேன். மெழுகுவர்த்தி ஊதி நீ கேக் கட் பண்ணு. ஓகே ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் ஹஸ்பண்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ. फ्रेंड्स கேக் வெட்டிடலாம். என்ன சீதா? வா கேக் குடிப்போம் பாக்க போறேன். ஜெஷிதா கச்சிக்க நல்லா இருக்கா? கேக் நல்லா இருக்கு. ஹாப்பி பர்த்டே பேபி. தேங்க் யூ. கேக் நல்லா இருக்கு. கேக் குடுறாரு. கேக் நல்லா இருக்கா? அப்பா கேக் வெட்டி கூட. நான் ஜெஷிதா கேக் கேக்குறாரு. கேக் எப்படி பேபி? சூப்பரா இருக்கு கேக். கேக் டேஸ்ட்லாம் வேற லெவலா இருக்கு फ्रेंड्स. அல்டிமேட்டா இருக்கு. 3 லேயர் வந்து போட்டு பண்ணிருக்கான். என்ன பாக்கீங்க? சாப்பிடுமா? சாப்பிட நான் பண்ணா டேஸ்டா இருக்கு. சாப்பிடு. फ्रेंड्स ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன ஒண்ணு நான் கேக் வெட்டும்போது அது வெடிக்கணும் அதெல்லாம் எதுவுமே தெரியல फ्रेंड्स. இங்க பாருங்க வாங்கிட்டு வந்து வச்சிட்டு அப்படியே இருக்கு. பேபி உனக்கு என்ன ஹார்ட்டின் போட்டு வாங்கி வந்தோம் பேபி. பாருங்க फ्रेंड्स. இன்னொரு தடவை நீ கேக் ஊதுற மாதிரி பண்ணு. फ्रेंड्स நான் வந்து பாத்தீங்கன்னா கை தட்டி விஷ் பண்றதுலயே வந்து குறிக்கோளா இருந்துட்டேன். ஏதாவது ஒண்ணு சொல்லி போறோம் பேபி நம்ம. மேல வெடிச்சு விட்டுறா பாருங்க. வெடிக்கவே மாட்டேங்குது. எந்த சைடு திருப்பினாலும் கீழே திருப்பணுமா மேல திருப்பணுமா? கீழே மட்டும் தான் அந்த ரோல் மட்டும் தான் திருப்பணும். फ्रेंड्स இதெல்லாம் பெரிய டாஸ்க் போல. இது வெடிக்காமலே இருந்திருக்கலாம் முதல்ல. அப்ப கரெக்ட்டா. உனக்கு ஞாபகம் இருக்கு தெரியுமா? அது முன்னாடி வருஷம் பிறந்த நாளுக்கு நீயே வெடிக்கவே இல்ல. फ्रेंड्स என்னோட பிறந்த நாளுக்கு நானே வெடிக்கலாம்னு இருக்கேன்.
ஆசாசியா ஆர்டின் போட்டு வாங்கினா வெடிக்கவே இல்லை. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அப்பா சொல்லு. எல்லாமே ஆர்டினா இருக்கு फ्रेंड्स. ஆர்டின் இருக்கு. ரெட் கலர் ஆர்டின் போட்டு அழகா வந்து பாத்தனா வாங்கி இருந்தேன் फ्रेंड्स. கடைசில வெடிக்கவே இல்லை. இப்போ நல்லா இருக்குல? வாவ் சூப்பரா இருக்கு பேபி. நல்லா ஆர்டின் டெக்கரேஷனா फ्रेंड्स? வெடிக்க முடியாம கொட்டி வச்சிருக்காரு சங்கீதா. நல்லா அழகா ஆர்டினா கொட்டி கிடக்கு. அழகா கேண்டில் டின்னர் மாதிரி வச்சிட்டு இந்த ஆர்டின் அழகா டேபிள்ல செதறி வச்சா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா உடனே நான் கேண்டில் டின்னர் பண்ணல. ஆனா வந்து காலையில டிஃபன் பண்ணிருக்கேன் பாத்தியா? எத்தனை பொருள் செஞ்சிருக்காரு. பேபிக்காக வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் எழுந்து இட்லி, பொங்கல், அதுக்கப்புறம் பூரி, கிழங்கு, இட்லி, சாம்பார், வடை, அப்புறம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேசரி. வாவ். வந்து பலாப்பழம் போட்டு செஞ்சிருக்கேன் फ्रेंड्स. பலாப்பழ கேசரி. பேபி வந்து பலாப்பழம் அறியும் போதெல்லாம் நான் வந்து பலாப்பழம் பாயசம் செய்யலாம் சொல்லிட்டே இருப்பேன் फ्रेंड्स. இவரு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பலாப்பழம் கேசரி செய்யலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பலாப்பழம் கேசரியா? ஆமா. சோ கேசரி கொஞ்சம் சாப்பிட்டு போறேன். செம்ம டேஸ்டா இருக்கு. சூப்பரா அப்படியே ஒரு முந்திரியோட. நல்ல ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. பலாப்பழத்தை அப்படியே பொடியா கட் பண்ணி போட்டு நெய்யில வதக்கி சூப்பரா செஞ்சிருக்கேன். குட்டி பொண்ணு வா, அம்மா ஸ்நாக்ஸ் வச்சிருந்தா சாப்பிடு. வா வா வா. கேசரி சாப்பிடுறியா? வா ஆவச்சு. ஆவச்சு. சூப்பர். அவ்வளவுதான், நீ சாப்பிடு. அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷல். ஆமா, வெஜ்ஜிலே வந்து செஞ்சுட்டேன் எல்லாமே. தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் இல்லை, அதனால ஒரே ஒரு சாம்பாரோட விட்டாச்சு. சாப்பிடு. ஓகே, ரொம்ப ஹாப்பி. இதா எனக்கு வச்ச ஒரு டிஃபனை வந்து ஜெயஸ்வீதா தூக்கின்னு போறா. அப்பா கேசரி தாமா. அப்பா கொடுத்தது கேசரி தானே. அப்பாக்கு ஆவை வா ஆவச்சு. குட் கேர்ள். டிஃபன் வேற லெவலா இருந்தது. பொங்கல், பூரி, வடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு கொடுத்துருந்தாரு பர்த்டேக்காக. எல்லாமே வேற லெவலா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் கட்டு கட்டிட்டேன். எஸ், என்னால வந்து பாத்தீங்கன்னா என்ன முடியுமோ அது வந்து பாத்தீங்கன்னா பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து காசுலாம் அதிகமா செலவு பண்ணி எங்கேயும் வெளியே கூட்டு போக முடியாது. ஆசைப்பட்டதை வாங்கி தர முடியாதுனாலும் வீட்டுல இருக்கிற திங்ஸை வச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறதே ஒரு சந்தோஷம் தான். அதனால வந்து அது மட்டும் இல்லாம கேசரி வேற லெவலா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழ கேசரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க, பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு கிஃப்ட் வந்து பேபி கொடுத்துருக்கேன், அது என்னன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. என்னால முடிஞ்ச கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபி கொடுத்துருக்கேன். என்ன பேபி வேற லெவல பொண்டாட்டி தொல்லை இல்லாம ஃப்ரெண்ட்ஸோட கேரளா டூருக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, கேரளா டூர், பேச்சுலர் டூர் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல ஒரு முன்னாடியே சொல்லிட்டேன் சங்கீதா கேரளா டூருக்கு போலாம் போன வருஷத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. டூர் போகணும் ஃப்ரெண்ட்ஸோட வந்து டூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அலோவ் பண்ணிருந்திருக்க மாட்டேன். கரெக்டா பர்த்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டூர் இருக்கா, சரி பர்த்டே கிஃப்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம். அதுவும் பாத்தியா பொண்டாட்டி தொல்லை இல்லாம உன்னை வந்து பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. 3 நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஜெயில வச்சிருந்த மாதிரி 3 நாளுக்கு ரிலீஸ் பண்றாரு. 3 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் கேரளா டூர் என்ஜாய் பண்ணுவோம். இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட். என்னோட பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி யாராவது கிஃப்ட் நீங்க கொடுத்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. என்னோட பர்த்டே கிஃப்ட் நான் கொடுத்திருக்கேன் பேபி. கரடிக்கு ரொம்ப ஆனந்தம். 3 நாள்னா சும்மாவா? ஜாலியா இருக்கலாம். என் பொண்ணு கிஃப்ட் கொடுக்குறா, அவளுக்கு எழுதி எழுதி காட்டுறப்ப. என்னதுமா? டூர் போயிட்டு அப்பா அப்பாக்கு முத்தா கொடு, பர்த்டே முத்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 நாள் வந்து டூரு. இப்ப என்னன்னா டூருக்கு வெறும் போர்டு மட்டும் கொடுத்துருக்காரு. காசு கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் டூருக்கு போயிட்டு வர முடியும். எல்லா காசுமே சங்கீதா அக்கௌண்ட்ல தான் இருக்குது. ஒரு காசு வந்துச்சா டூருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டூருக்கு காசும் கிடைச்சிருச்சு. போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. நிறைய காசு கிடைச்சிருக்கு, ஜாலி. பர்த்டே gift டூர் போறப்பா फ्रेंड्स. ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பேபி என்னை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. ஆமா, மேரேஜ் ஆனதுல இருந்து எப்பவுமே வந்து சங்கீதா கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பேன். ஒன்னு எங்க வீட்டுக்கு போனாலும் சரி, சங்கீதா வீட்டுக்கு போனாலும் சரி, எப்பவுமே நாங்க வந்து 2 பேரும் ஒண்ணா தான் இருப்போம். அதுக்கே கேரளா வந்து பாத்தீங்கன்னா டூர் கூட்டு போக சொல்லி ஆசைப்பட்டு கேட்டதே நான் தான். முன்னாள் டூர் ரொம்ப நாளா கேட்டு இருந்தாரு. ஆனா கடைசியில சான்ஸ் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஃபீல் பண்ணாதன்னா உடனே நான் ஒரு தடவை கூட்டு போறேன். பாத்துக்கிறேன் சொல்லுமா.
அம்மாவை ஏத்தி விடுறியா நீ இப்பதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து போறோம், போயிட்டு வரலாமா? போலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற மணக்குள விநாயகர் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்பதான் அந்த கோயிலுக்கு வரேன், உள்ள போய் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா போகும்போது பீச்சுக்கு போகும்போது தான் கோயிலை பார்த்துட்டு போயிருக்கேன். ஆமா, ஒரு டைம் நம்ம கிட்ட போனோம் தெரியுமா, நட வந்து சாத்தி இருந்ததுனால பார்க்கல. இன்னைக்கு பேபி பர்த்டே அதுவுமா மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்த்டே அதுமா நான் தான் பூ வைக்கணுமா? வச்சு விடு. அதனால வச்சு விடுறேன், எனக்கு பூவே வைக்க தெரியாது. பூ ஒப்பி வைக்க மாட்டியா? என்ன அடியில கை வச்சு ஏதோ பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து பார்த்தேன்னா நான் வச்சிருக்கேன்னா நல்லா பேபியை பூ வைக்க சொன்னேன். நீங்க கட்டு, முன்னாடி எடுத்து போடு பூவை. முன்னாடி எடுத்து பண்ணுமா? ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு, பூ வாங்கி கொடுத்துருக்காரு. இருக்கணும் இப்படி சொல்லி வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பர்த்டேக்கு மணக்குள விநாயகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஓ, சங்கீதா வந்து வெயிட் பண்ணுறாரு, உள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஓ, கோயிலுக்கு வந்தாரு, அவரே பொட்டு வச்சுக்கிறாரு. சாமி குட் கேர்ள் மணி. சாமி எப்படி கும்பிடணும்? சாமி எப்படி கும்பிடணும்? எழுந்தே போய் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், பிரசாதம் கொடுக்குறாங்க, அது அப்படியே உக்காந்த இடத்துலயே வாங்கிட்டாரு. ரிஷிதா நல்லா இருக்காமா? நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மணக்குள விநாயகர் கோயிலில் தான் இருக்கோம். உனக்குன்னு அமைதா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிரசாதம் கொடுக்க, இன்னைக்கு இதுக்குன்னே கூட சங்கீதா வந்திருக்குனே பிரசாதம் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. சரி 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 சரி. அட அட, அப்பாவுக்கு எவ்வளவு பொறுப்பா விட்டு நீ என்ன கையை சேர்த்து கடிச்சிருவ போலையா? சாப்பிட கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் அப்பாவுக்கு ஊட்டி விடு. அம்மாக்கு செட்டிவேர் பிள்ளையா, சூப்பரா இருக்குல்ல. பாப்பா பாப்பான்றாரு. அந்த குட்டி கிருஷ்ணனை பார்த்து குட்டி கிருஷ்ணா ஆடுறாரு டான்ஸு. சூப்பரா இருக்கு. இந்த தெருவில் ஃபுல்லாவே என்ன செய்யுதா? அதான் கோயிலுக்கு வந்ததுக்கு அதான் ஞாபகார்த்தமா பொம்மை வாங்கலான்னு பார்த்தோம். பொம்மைலாம் விற்கல. ஏதாவது கீ செயின் என்ன பண்ண போற? அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால தான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி பார்த்துட்டு போய் பார்க்கலாம். தண்ணி கடை வாங்கி சில்லற மாதிரி. சூப்பராக இருந்ததுல்ல சாமி உள்ள கோயில் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள ஃபுல்லாக ஏசி போட்டு சூப்பராக இருக்கு சாமி எல்லாமே. சேட்டா சரி, போட்டு வா போலாம் ஜெஷிதா. வாக்கிங் ஜிங் ஜிங்னு வா ஜெஷிதா. டங் டங் டங்னு எவ்வளோ வேகமாக ஓடி வர்றாரு பாரு ஜெஷிதா. அவ்வளோதான், சாமி வந்து பார்த்தாச்சு, வீட்டுக்கு வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணிக்கெலாம் வந்து நட சாத்திடுறாங்க, தோட 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல. கூழ் நல்லா இருக்குதாம்மா? குடிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ராகி கூழ். ஆமா, ஆடி மாசம் ஆரம்பிச்சதுல காட்டுறாரு பாரு என் பொண்ணு. ஆமா, சரி சரி சரி, குடி 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 குடி. நல்லா இருக்கா ஜெஷிதா? காலையில வந்து தடபடலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். லஞ்சுக்கு சிம்பிளா கூழோட முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன், ஆனா கூழ் இருக்கிறதுனால இதோட முடிச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ரெசிபிஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
சூப்பரா பேபி பிறந்தநாள் வந்து போச்சு. நான் கொடுத்த gift எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கேக்குமே சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல தான் ஊத்திக்கிறப்பல அது கூழ. மேல ஊத்திக்க கூடாது. அப்படியே குடி. கை வைக்காம குடி. கை கூழ் உள்ள கை விட்டா சாப்பிடு.